Hi students, நம்ம பார்க்க போகிறது 10th Maths example 8.30 எடுத்துக்காட்டு 8.30 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது. அந்த சீட்டு ராசா அல்லது ஹார்ட் அல்லது சிவப்பு நிற சீட்டாக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. A card is drawn from a pack of 52 cards. Find the probability of getting a king or heart or red card. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா 52 கொடுத்துருக்காங்க. ஸோ என் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது எவ்வளவு 52. இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்கன்னா ராசா கிங் கார்டு கிடைக்கிறதுக்கான ஈவெண்ட் என்னங்கிறாங்க. ஸோ ஏ அப்படிங்கிறது என்னென்னு வச்சுக்கிறேன்னா ராசா சீட்டு கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்க. லெட் ஏ பி த ஈவெண்ட் கெட்டிங்க கிங் கார்டு அப்படின்னு வச்சுக்கிறோம். படத்தை பார்த்திங்கன்னா தெரியும், மொத்தம் கிங் கார்டு எத்தனை இருக்கும், 4 இருக்குமா. இங்கே பாருங்கள், கிங்கு 1 2 3 4. அப்போது என் ஆஃப் ஏ எவ்வளவு 4. ஸோ பி ஆஃப் ஏ எவ்வளவு என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ அப்படிங்கிறது என்னது 4, என் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது 52. இதை சிம்பிளிஃபை பண்ண வேணால் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது கொஷினில் ரெண்டாவது என்ன கேட்குறாங்கன்னா ஹார்ட் சீட் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி கேட்குறாங்க. ஸோ பி அப்படிங்கிறது என்னென்னா ஹார்ட் சீட் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்க. அதாவது லெட் பி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஹார்ட் கார்டு. இதில் ஹார்ட் பாருங்கள், இந்த வருஷம் தானே, இந்த வருஷத்தில் ஃபுல்லாக எத்தனை கார்டு இருக்குது, மொத்தம் 13 கார்டு இருக்கா. அப்போ என் ஆஃப் பி எவ்வளவு 13. ஸோ பி ஆஃப் பிக்கு ஃபார்முலா என்ன, என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். ஸோ என் ஆஃப் பி அப்படிங்கிறது 13, என் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது 52. இதில் மூணாவது கொஸ்டின் என்னென்னா ரெட் கார்டு. லெட் சி பி த ஈவெண்ட் கெட்டிங் த ரெட் கார்டு. சி என்பது சிவப்பு நிற சீட்டு கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்க அப்படின்னு வச்சுக்க போகிறோம். இப்போ இந்த படத்தை பார்த்திங்கன்னா தெரியும், ரெட் கார்டு எத்தனை இருக்குது, ஹார்ட் 1 இருக்குது, டைமண்ட் இருக்குது. ஹார்ட்டில் 13 இருக்குது, டைமண்டில் 13 இருக்குது. 13 கூட்டினா 26. ஸோ என் ஆஃப் சி எவ்வளவு 26. ஸோ பி ஆஃப் சி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா என் ஆஃப் சி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் சிங்கிறது 26, என் ஆஃப் எஸ்ங்கிறது 52. சரியா. அடுத்தது என்னென்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு என்னென்னா ஏங்கிறது என்னது கிங்கு, பிங்கிறது ஹார்ட்டு. ஹார்ட்டில் கிங் எத்தனை இருக்கும், இதானே படம். ஹார்ட்டில் கிங் எத்தனை இருக்குது, ஒரே ஒரு கிங் தானே இருக்குது. அப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா 1/52. மொத்தம் 52 கார்டு இருக்குது. அதில் ஹார்ட்டாகவும் இருக்கணும் கிங்காகவும் இருக்கணும்னா 1/52. அடுத்து பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி எப்படி போடுறதுனா பிங்கிறது என்னது ஹார்ட் கார்டு, சிங்கிறது ரெட் கார்டு. ஹார்ட்டில் ரெட் கார்டு எத்தனை இருக்கும் 13 கார்டு இருக்கும். ஸோ அப்போ 13/52. அப்போ அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா ஏங்கிறது என்னென்னா கிங்கு, சி அப்படிங்கிறது என்னது ரெட்டு. ஸோ ரெட்டில் கிங் எத்தனை இருக்கும் 2 இருக்கும். இங்கே 1 இருக்கும், இங்கே 1 இருக்குமா. ஸோ 2. அப்போ 2/52. இப்போ 2க்கு இன்டர்செக்ஷன் போட்டோமா. அடுத்து 3க்கு இன்டர்செக்ஷன் போடுறோம் பாருங்கள். பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அது ஹார்ட் கார்டாகவும் இருக்கணும், கிங்கும் இருக்கணும், ரெட்டாகவும் இருக்கணும். அப்போ எத்தனை இருக்கும், ஒன்று தான் இருக்கும். ஹார்ட்டில் ரெட், ஹார்ட்னால ரெட்டு, அதில் கிங் வந்து என்ன ஒரே ஒரு கார்டு தான் இருக்கும். ஸோ இது ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படின்னா பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி ப்ளஸ் பி ஆஃப் சி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் பி ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. சரியா. இப்போது இது எல்லாத்துக்கும் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். பி ஆஃப் ஏவோட வேல்யூ வந்து 4/82, பி ஆஃப் பியோட வேல்யூ வந்து 13/82, பி ஆஃப் சியோட வேல்யூ வந்து 26/82, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ வந்து 1/82, பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ வந்து 13/82, பி ஆஃப் சி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ வந்து 2/82 ப்ளஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ வந்து 1/82. ஸோ எல்சிஎம்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன வரும் 52 தான் வரும். சரியா. மேலே 4 13 கூட்டினா 17, 17 26 கூட்டினா 37, 43, 43ல் 13 போனால் 30, 30ல் 1 போச்சுன்னா 29, 29ல் 2 போச்சுன்னா 27, 27 1 கூட்டினோம்னா 28. ஸோ 28/52. இப்போ என்ன பண்ணுறோன்னா 4வது வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணுறோம். 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 7 தடவை வரும், இது 13 தடவை வரும். அப்போ 7/13 தான் ஆன்சர்.